பேரன்புக்கும் பெருமதிப்பிற்குரிய மதோஸ் பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, மதோஸ் பாடசாலையிலே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்ற என் ஆசிரியர்களே, இந்த விழாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற கலந்து சிறப்பித்து சென்றிருக்கின்ற எங்களுடைய மாநகர சபையினுடைய உதவி நகரபிதா அவர்களே, அதே போன்று தொடர்பாடல் அதிகாரிகளே மற்றும் பெற்றோர்களே, பழைய மாணவர்கள் பெற்றோர்களே மற்றும் நலப்பிரிவுகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மதோஸ் பாடசாலை கடந்த பல ஆண்டு காலமாக இந்த கலை விழாவை வருடா வருடம் நடத்தி வருகின்ற ஒரு பெருமைக்குரியது. அது மிகவும் பொறுப்பான ஒரு விடயம். இவ்வளவோ சிரமங்களின் மத்தியிலே இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உண்மையிலே பெற்றோர்களுக்கு இவ்வளவோ வேலை பழுக்கள் இருக்கலாம். அவற்றின் மத்தியிலும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு அத்திவாரமாக அமைகின்ற இந்த பாடசாலை வகுப்புகளுக்கு நமது பிள்ளை செல்வங்களை அனுப்பி வைப்பதிலே மிகவும் ஊக்கம் ஆக்கம் காட்டிக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. கல்வி என்பது ஒரு அழிவில்லாத செல்வம் என்று இங்கே அதிபர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த விடயத்தை ஆரம்பிக்கின்ற அத்திவாரமாக அமைகின்ற ஒரு நிலைதான் இந்த பாடசாலைகள். ஆகவே நல்லொரு இடத்திலே இந்த பாடசாலை அமைந்து பல ஆண்டு காலம் இன்னும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய ஆதார இல்லங்களை பணிந்து நான் வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த விழாவை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாசிரியர், அத்தோடு அவருடைய குடும்பத்தினர், அவர்களுடைய எதிர்காலமும் சிறப்படைய வேண்டும். அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த பணியை செய்வதற்கு தேவையான ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இது இயங்குவதாக அறிகின்றேன். ஆகவே இந்த வகையிலே அதனை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு உங்களாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே பெற்றோர்களும் கூடுதலாக உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த பாடசாலை மேலும் சிறப்படைய உதவ வேண்டும் என்று பணிகளோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இங்கே பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் இயன்ற வரையிலே தங்களுடைய முயற்சியையும் அவர்கள் இங்கே கொடுத்து மிக ஆர்வத்தோடு பங்கு பெற்றுகின்ற தன்மை நான் கண்டேன். அந்த வகையில் மேலும் மேலும் சிறப்படைந்து அவருடைய எதிர்காலம் நல்லொரு நிலை அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் இந்த விழாவிலே இன்னும் பல நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கின்றன. அவற்றிற்கு நீங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து மேலும் மேலும் பாடசாலைகள் வளர்ச்சிக்கு வருமாறு பணிகளோடு கேட்டுக்கொள்கிறேன். வருடா வருடம் இந்த விழாவினை நடத்துவது என்று சொன்னால் மிகவும் கஷ்டமானது என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த விழா என்று சொன்னாலே ஒரு விடயத்தை விடவிடாது நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு கடமை. எந்த விடயத்தையும் விடவிடாது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கு பேர் தான் விழா. விடவிடாது நாங்கள் கை கொடுத்து உதவி கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த கலை விழாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. சில நிகழ்வுகளை நாங்கள் வைபவம் என்று சொல்லுகின்றோம், சில விடயங்களை நிகழ்ச்சி என்று சொல்லுகின்றோம், சில விடயங்களைத்தான் விழாக்கள் என்று சொல்லுகின்றோம். ஒரு ஆலயத்திலே திருவிழா என்று சொன்னால் அது வருடாவரிடம் குறிப்பிட்ட நியதியின் அடிப்படையிலே ஒரு நாளை இறுதியாக கொண்டு இன்னும் ஒரு 10 நாட்கள் நடைபெறும். அது ஒரு நியதிக்கு உட்பட்டது. அதே போன்றுதான் இந்த விழா என்ற சொல்லும் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே
இந்த விடயத்தை நீங்கள் புரட்டி செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றார்கள். தாய் தகப்பனை அறிந்த பிள்ளைகள் முதன்முறையாக ஆசிரியர்களை கண்டு அதன் பின்னர் புதிய பாடசாலைகளிலே சென்று கல்வி கற்கின்ற ஒழுங்கு இருக்கின்றது. மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த அடிப்படையிலே அம்மா அப்பாவை யாரென்று இனங்காட்டி கொடுப்பார். அதே போன்று ஒரு அப்பா தான் பிள்ளைகளுக்கு குருவை காட்டி கொடுத்து நல்ல ஒரு பாடசாலையிலே கொண்டு போய் அவர்களை சேர்த்து அவருடைய எதிர்காலம் சிறப்படைய வேண்டிய விடயங்களை கவனிப்பார். அந்த ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு இறைவனை அடைகின்ற இறுதி நிலையை காட்டி கொடுப்பார். அந்த ஒழுங்கைத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம். அவர்களை எல்லாம் மாணவ செல்வங்களாகிய சிறு பிள்ளைகள் விளங்கி அம்மா அப்பாவை வணங்கி இதுபோன்ற ஆசிரியர்களை வணங்கி கடவுளை அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். மாத்ரு தேவோபவ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அபி தேவோபவ என்றெல்லாம் வேத வாக்கியங்கள். இந்த அடிப்படையிலே அம்மா அப்பா ஆசிரியர்கள் கடவுள் என்ற ஒழுங்கை கடைபிடித்து இந்த இன மத மொழிகளாக இருந்தாலும் அதற்கமைய நீங்கள் மையத்திலே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் எல்லோருடன் வந்து அந்த விடைபெறுகின்றேன். இருந்தால் மேலும் பல விடயங்கள் இங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டு கணிப்பதற்கு விரைவாக அதிக நேரம் இங்கே பேசுவதை நான் விரும்பவில்லை. ஆகவே இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து நீங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்படைய வாழ்த்துமாறு நன்றி.